நண்பர்களே, இந்திய எல்லைகளை பாதுகாப்பது மட்டுமல்லாமல் எதிரியின் ஒவ்வொரு அசைவையும் பின்பற்றி அது தொடங்குவதற்கு முன்பு அதை அகற்றும் ஒரு தொழில்நுட்பத்தை பற்றி சிந்தியுங்கள். சீனா, பாகிஸ்தான் போன்ற எதிரிகளை சிந்திக்க வைக்கும் அளவுக்கு இந்தியாவின் பாதுகாப்பு சக்தியை வலிமையாக்கும் சக்தி. ஆம், இன்று நாம் ஒரு கேம் சேஞ்சர் தொழில்நுட்பத்தை பற்றி பேசுகிறோம். வோரோனெஜ் ரேடார் சிஸ்டம். இது இந்தியாவின் எல்லை பாதுகாப்பை ஒரு புதிய நிலைக்கு கொண்டு செல்லப் போகிறது. இந்த வீடியோவில் இந்த மேம்பட்ட ரேடார் எவ்வாறு செயல்படுகிறது, இந்தியாவுக்கு இது என்ன முக்கியத்துவம் வாய்ந்தது, நமது எதிரிகளின் நோக்கங்களை இது எவ்வாறு கரைப்படுத்தும் என்பதை நாங்கள் உங்களுக்கு சொல்வோம். எனவே வீடியோவை இறுதி வரை பாருங்கள். ஏனென்றால் நண்பர்களே, இந்த வீடியோவுக்கு பிறகு நீங்கள் இந்தியாவின் வலிமையை நினைத்து இன்னும் பெருமைப்படுவீர்கள். நிச்சயமாக இந்தியாவின் பாதுகாப்பு அமைப்பை பற்றி நீங்கள் பெருமைப்படுகிறீர்கள் என்றால் இந்த வீடியோவை விரும்பவும் கருத்து தெரிவிக்கவும் குழு சேரவும் மறக்காதீர்கள். ஜெய் ஹிந்து. நண்பர்களே, வோரோனெஜ் ரேடார் அமைப்பு ஒரு மேம்பட்ட தொழில்நுட்பமாகும். இது இந்தியாவின் பாதுகாப்பு அமைப்புக்கு ஒரு புதிய திசையை வழங்கப் போகிறது. இந்த ரேடார் ஏவப்பட்ட சில நொடிகளில் எதிரி ஏவுகணைகள், போர் விமானங்கள் மற்றும் ஆளில்லா விமானங்களையும் கண்காணிக்கும். அதாவது, இப்போது சீனா மற்றும் பாகிஸ்தானின் ஒவ்வொரு அசைவையும் இந்தியா கவனிக்கும். வோரோனெஜ் ரேடார் அமைப்பின் சிறப்பு என்னவென்றால், இது சுமார் 8000 முதல் 10,000 கிலோமீட்டர் வரை வேலை செய்கிறது. அதாவது, எதிரிகள் எவ்வளவு தூரம் தாக்கினாலும் இந்த ரேடார் ஏற்கனவே அவர்களை கண்காணித்து அவர்களின் ஒவ்வொரு செயலையும் பற்றிய நிகழ்நேர தகவல்களை எங்களுக்கு வழங்கும். நண்பர்களே, ஒரே நேரத்தில் பல இலக்குகளை கண்காணிக்கும் திறன் கொண்ட இந்த ரேடாரின் சக்தி மிகவும் பிரம்மாண்டமானது. இப்பொழுது வோரோனெஜ் ரேடார் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை பற்றி பேசலாம். இது வெவ்வேறு அதிர்வெண் பட்டைகளில் செயல்படும் ஒரு கட்டவரிசை ரேடார் அமைப்பாகும். அதாவது, பாலிஸ்டிக் ஏவுகணைகள், குரூஸ் ஏவுகணைகள் மற்றும் ஸ்டெல்த் விமானங்கள் போன்ற வான்வழி அச்சுறுத்தல்களை இது எளிதில் பிடிக்க முடியும். மிகப்பெரிய விஷயம் என்னவென்றால், இந்த ரேடார் எதிரிக்கு தாக்குவதற்கு கூட நேரம் கிடைக்காத அளவுக்கு வேகத்தில் செயல்படுகிறது. இந்த ரேடாரின் உதவியுடன் இந்தியா தனது வான் பாதுகாப்பு அமைப்பை மிகவும் சக்தி வாய்ந்ததாக மாற்ற முடியும். எதிரியின் ஏவுகணை அல்லது விமானம் இந்திய எல்லையை நெருங்கியவுடன் வோரோனெஜ் அதை உடனடியாக பூட்டி இந்தியாவின் வான் பாதுகாப்பு அமைப்பு அதை அழிக்கும். நண்பர்களே, இந்த ரேடார் அமைப்பு உண்மையில் ரஷ்யாவால் உருவாக்கப்பட்டது. ரஷ்யா 2012ஆம் ஆண்டில் தனது பாதுகாப்புக்காக இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தத் தொடங்கியது. இப்போது இந்தியா இந்த தொழில்நுட்பத்தை பெறுகிறது. இது ஒரு முக்கியமான படியாகும். ஏனெனில் ரஷ்யா, சீனா மற்றும் அமெரிக்கா போன்ற ஒரு சில நாடுகளில் மட்டுமே இது போன்ற மேம்பட்ட ரேடார் அமைப்புகள் உள்ளன. ரஷ்யாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையிலான இந்த ஒப்பந்தத்தின் கீழ் இப்பொழுது வோரோனெஜ் ரேடாரின் பெரும் பகுதி இந்தியாவில் தயாரிக்கப்படும். அதாவது, இது வெறும் ரேடார் மட்டுமல்ல, இந்தியாவின் தொழில்நுட்ப தற்சார்புக்கான மற்றொரு சான்று. இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் இந்தியா தனது பாதுகாப்பு அமைப்பை வலுப்படுத்துவது மட்டுமல்லாமல் மேம்பட்ட தொழில்நுட்பம் குறித்த அறிவையும் பெறும். இப்பொழுது கேள்வி எழுகிறது, வோரோனெஜ் ரேடார் சீனா மற்றும் பாகிஸ்தானின் ஏவுகணைகள் மற்றும் விமானங்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறதா? நீங்கள் பந்தயம் கட்டுகிறீர்களா? நண்பர்களே, சீனாவிடம் டாங்ஃபெங் ஏவுகணைகளும் பாகிஸ்தானிடம் கஸ்னவி ஏவுகணைகளும் உள்ளன. ஆனால் இவை இரண்டும் ரேடார் தொழில்நுட்பத்தின் ஆதரவு இல்லாமல் முழுமையடையாது. வோரோனெஜ் ரேடார் இந்த ஏவுகணைகளை ஏவுவதற்கு முன்பு கண்காணிக்கிறது. இந்தியாவின் பாதுகாப்பு அமைப்பு இப்போது எந்த நிலையை எட்டியுள்ளது என்பதை இது காட்டுகிறது. இந்த ரேடாரின் உதவியுடன் இந்தியா தனது எல்லைகளில் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த பிராந்தியத்திலும் அமைதியையும் ஸ்திரத்தன்மையையும் பராமரிக்க முடியும். நண்பர்களே, வோரோனெஜ் ஒரு ரேடார் மட்டுமல்ல, இந்திய எல்லைகளின் பாதுகாப்பு கேடயம். இந்தியாவில் இப்படி ஒரு அமைப்பு இருக்கும்போது எதிரி இந்தியாவை நோக்கி தனது பார்வையை உயர்த்துவது கூட கடினம். இந்த ரேடார் உதவியுடன் S-400 மற்றும் ஆகாஷ் ஏவுகணைகளை இந்தியா தனது வான் பாதுகாப்பு அமைப்பில் ஒருங்கிணைக்க முடியும். அதாவது, இந்தியாவின் பாதுகாப்பு அமைப்பு பல அடுக்கு பாதுகாப்பு கவசமாக மாறும்.
இது எந்த வகையான வான்வழி அச்சுறுத்தலுக்கும் பதிலளிக்க தயாராக இருக்கும். நண்பர்களே, வோரோனெஜ் ரேடாரின் சோதனைகள் ஏற்கனவே ரஷ்யாவில் வெற்றிகரமாக நடத்தப்பட்டுள்ளன. இது மட்டுமல்லாமல் இந்த அமைப்பு இங்கு செயல்படுத்தப்படும்போது எங்கள் பிராந்தியத்தின் மிகவும் சக்தி வாய்ந்த வான் பாதுகாப்பு அமைப்பை பெறுவோம் என்று இந்தியாவில் உள்ள நிபுணர்கள் கூறுகின்றனர். இந்தியாவின் பாதுகாப்பு வலுவாக இருந்தால் அது நம்மை மட்டுமல்ல, முழு பிராந்தியத்தையும் பாதுகாப்பாக மாற்றும்.